Hello all, welcome to Commerce class. யூனிட் நம்பர் 1 பார்த்துட்ருக்கோம். யூனிட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் திங்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக்காக காமர்ஸை பற்றி பிஸ்னஸை பற்றி எல்லா விஷயங்களுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது சாப்டர் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, காமர்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன அர்த்தம், வரலாற்று பின்னணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சேரர்கள் காலத்தில், சோழர்கள் காலத்தில், பாண்டியர்கள் காலத்தில் இந்த வணிகமானது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பண்டமாற்று முறைன்னு சொல்லக்கூடிய பார்டர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். காமர்ஸ்க்கு இருக்கக்கூடிய தடைகள், ஹிடரன்ஸ் ஆஃப் காமர்ஸுங்கிற டாப்பிக்கில் என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த தடைகளை எப்படி நம்ம தாண்டி வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி சாப்டர் நம்பர் 2ல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் பேசிக்காக ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, அதை எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்பு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை, they are categorized into 2 types. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, ஒருவர் தன்னுடைய வருமானத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஒருவர் தன்னுடைய மன திருப்திக்காக, ஒரு சமுதாய நோக்கத்திற்காக ஒரு வருமானமே இல்லாமல் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதற்கு பேர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நம்ம சொன்னேன். அகைன் அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை 3 கேட்டகரியில் பிரித்தாங்கன்னு பார்த்தோம். இதெல்லாம் சாப்டர் நம்பர் 2 நான் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரொஃபஷனு, பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரித்தாங்க. ஸோ அப்படி 3 டைப்பாக பிரிக்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒருவருடைய வேலையை பணத்திற்காக நம்ம பண்ணுறதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னோம். அதே மாதிரி ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்ன, ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு தெரிந்த விஷயங்களை, அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை, அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற விஷயங்களை அவர் என்ன பண்ணுறாரு, பணத்திற்காக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பேர் ப்ரொஃபஷன். தேர்ட் ஒன்று பிஸ்னஸ், நம்மளோட முக்கியமான விஷயம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கி விற்பதன் மூலம் சம்பாதிப்பது, ஒரு பொருளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் சம்பாதிப்பது பிஸ்னஸ். ஒரு பொருளை ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி ரீட்டைலர் மக்களுக்கு சேர்த்துறாங்கன்னா அதுவும் ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்ஸு சம்மந்தப்பட்ட, சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துச்சுன்னா, அது மூலமாக ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். சரிங்களா? ஓகே. இப்போ சாப்டர் நம்பர் 3, இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 6ல் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 3, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. இந்த புக்கையே பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ்னு பிஸ்னஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்ன டைப்பில் இருக்குது, ஒரு பொருளை தயாரித்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமே அது பிஸ்னஸ் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை மேனுஃபேக்சர்கிட்டருந்து, மூலப்பொருட்கள்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் நமக்கு வேணும், ஒரு சட்டை, தச்ச சட்டை ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம கடையில் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா டைரெக்டாக அது வந்துடுச்சா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணுறாங்க, பருத்தி இருக்குது, காட்டன், அந்த காட்டன்லேருந்து நூலாக மாற்றுறாங்க, அந்த நூல்லேருந்து சட்டை பிட்டாக நெய்கிறாங்க, இந்த சட்டை பிட்டை தச்சு அவங்க சட்டையாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? ஸோ சாப்டர் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸை ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட் என்னது? இன்ட்ரடக்ஷன் இருக்குது பாருங்கள். The manufacturer produce the goods for the consumers at one point of locations. She distribute the goods to final customers through intermediaries like wholesaler, retailer, distributor and the like. ஸோ the manufacturer அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை கன்சியூமர் அட் தி பொருளை தயாரிக்கிறாங்க. யாருக்காக தயாரிக்கிறாங்க? கன்சியூமருக்காக தயாரிக்கிறாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல தான் தயாரிப்பாங்க, எல்லா இடத்துலையுமே தயாரிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்கேட்டு பேஸ்ட் வேணும்னா எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குதுன்னா ஹைதராபாத்தில் மட்டும் தான் தயாரிப்பாங்க. அது எப்படி நமக்கு வருது? த்ரூ டிரான்ஸ்போர்ட், த்ரூ இன்டர்மீடியரிஸ். ஷி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர். டிஸ்ட்ரிபியூட் தி குட்ஸ் டு த ஃபைனல் கன்சியூமர். அவங்க என்ன பண்ணுறாங்க? குட்ஸை ஃபைனல் கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யார் மூலமாக? த்ரூ இன்டர்மீடியரிஸ், இடைத்தரகர்கள். இடைத்தரகர் லைக் ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்டு லைக். யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு பொருளையானது ஒரு மேனுஃபேக்சர் அப்படிங்கிறவர் எந்த நோக்கத்தோடு தயாரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் லாபத்துக்குன்னு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தயாரிக்கிறாரு ஒரு இடத்துல மட்டும். அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியரிஸ், இடைத்தரகர்களான யார் இருக்காங்க? ரீட்டைலர், ஹோல்சேலர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்கள மாதிரி ஆளுங்க மூலமாக அந்த பொருளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. All this process taking place from the point of production and to the point of consumption. Consumption அப்படிங்கிறது நுகர்வோர் இருக்கக்கூடிய இடம். நாம் தான் நுகர்வோர்கள். அந்த பொருளை யார் அல்டிமேட்டாக பயன்படுத்துகிறாங்களோ the ultimate user is called consumers. ஸோ அந்த பொருளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is all these process taking. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த நோக்கத்தோடு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற எந்த நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய இடத்திலிருந்து, தயாரிக்கக்கூடிய இடத்திலிருந்து யார் கன்சம்ஷன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் டு த பாயிண்ட் ஆஃப் யார்? கன்சியூமர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொடியூசர் இங்கே இருக்கிறாரு, கன்சியூமர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் காமர்ஸ், இதெல்லாம் தான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பொருளானது இங்கேருந்து மேனுஃபேக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பித்து அது அப்படியே அங்கே போயிட்டு இந்த எண்டு கன்சியூமருக்கு போய் அந்த பொருள் சேர்கிற வரைக்கும் நடுவில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த கலெக்டிவ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அதெல்லாம் என்ன கலெக்டிவாக என்னன்னு சொல்கிறாங்க? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 broad categories. ஒன் இஸ் த இண்டஸ்ட்ரி அண்ட் another one is the commerce. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சேர்ந்த விஷயங்கள் தான் என்ன சொல்கிறாங்க? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுமே நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் another one is the commerceன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த இண்டஸ்ட்ரினா என்ன, காமர்ஸ்னா என்னங்கிறத நம்ம இந்த சாப்டர் நம்பர் 3 நம்ம படிக்க போகிறோம். சாப்டர் நம்பர் 3 என்ன படிக்க போகிறோம்? இந்த இண்டஸ்ட்ரினா என்ன, காமர்ஸ்னா என்ன. இண்டஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி refers economic activities which are connected with a conversion of resources into useful goods. அதாவது இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி லாபத்துக்காக செய்யக்கூடிய செயல், வருமானத்திற்காக செய்யக்கூடிய செயல். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் தி கன்வர்ஷன், கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை, இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ். அதை ஒரு ராவாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடிமேடு கடையில் போய் சட்டை விற்கிறாங்க, சட்டை வாங்குகிறோம், ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், 500 rupees கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன? அதுக்கு முன்னாடி தைக்காமல் ஒரு சட்டை பிட்டாக நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன, நூலாக இருக்கும். நம்ம என்ன நூல் எடுத்து சுற்றிக்க முடியுமா? இல்லை காட்டன் இருக்கும், பஞ்சு எடுத்து நம்ம அங்கங்கே ஒட்டி வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த பஞ்சு அப்படிங்கிறத, அந்த காட்டன் அப்படிங்கிறத ஒரு நூலாக மாற்றக்கூடியது, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரிசோர்ஸை எடுத்து அதை யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக மாற்றுற இடத்துக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி. தமிழில் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஒரு பொருளை அதை யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி யூஸ்ஃபுல் குட்ஸாக மாற்றுற இடத்துக்கு பேர் தொழிற்சாலை. The production side of business activity is referred as the industry. அவங்களே சொல்கிறாங்க production side of business activities is referred as industry. Generally, the term industry is used for activities in which mechanical applications and technical skills are involved. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாலுமே இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல மெக்கானிக்கலோட வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த மிஷினரிஸ், அந்த பொருளை பஞ்சுனா அந்த பஞ்சு நூலாக மாற்றத்துக்கு என்ன தேவைப்படும், பவர்லூம் தேவைப்படுதா, அதெல்லாம் மிஷினரிஸ், அதெல்லாம் மெக்கானிக்கல் ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. These include activities relating to producing or processing of goods as well as breeding and raising of animals. ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு அந்த அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறது கூட இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்கிறாங்க. அந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடங்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னால், the term industry also means a group of firms producing the similars. The term industry also used to mean a group of what? A group of firms producing the similar or related goods. For example, cotton textiles industry refers to all manufacturing units producing textile goods from cotton. So இந்த term industry அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதையெல்லாம் மீன் பண்ணுதுன்னா, குரூப் ஆஃப் ஃபேர்ம்ஸ், ஒரு கம்பெனிகள், குழு அடங்கிய கம்பெனிகள், ப்ரொடியூசிங் தி சிமிலர் ஆர் ரிலேட்டட் குட்ஸ், ஒரே மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. என்ன மீனிங்லெஸ்ஸாக சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், cotton textile industry refers to all manufacturing units producing the textile goods from the cotton. ஸோ இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், காட்டன் நான் பஞ்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டெக்ஸ்டைலுக்கு இந்த காட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த முக்கியமான காட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா யூனிட்ஸுமே இந்த மாதிரி குட்ஸ் ஃப்ரம் த காட்டன். ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, காட்டன் இண்டஸ்ட்ரி ஆர் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட். டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த தொழில்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் தான் இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறாங்க. சிமிலர்லி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லுவோம், இன்க்ளூட் ஆல் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் தி எலக்ட்ரானிக் குட்ஸ். அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் யார் தயார் பண்ணாலுமே அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் இன் காமன் parlance, certain services like a banking and insurance also referred to as industry. say banking industry, insurance industry. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, ஏதாவது போர்டு இருந்தால் இன்னும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதாக தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தொழிற்சாலைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம்னா அது ஒரு கம்பெனியை மட்டும் குறிக்காது, குரூப் ஆஃப் கம்பெனிஸை குறிக்குன்னு சொல்கிறாங்க. தெளிவாக கேளுங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒன்றிற்கும் மேற்பட்ட, முடிஞ்சு போச்சு. குரூப்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 2 அல்லது அதற்கு மேற்பட்டதான் குரூப்புன்னு சொல்லுவோம். காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ராம்ராஜின்னு தான் சொல்லுவோம். யாரெல்லாம், ராம்ராஜின்னு மட்டும் கிடையாது, ராம்ராஜ், போத்தீஸு, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாரும் சேர்ந்தது தான் காட்டன் குரூப் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதை தனியாக போத்தீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டோம், ராம்ராஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டோம். அதுவும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அதுவும் கீழே வந்துடும்.
ஸோ இந்த காட்டன்லேருந்து யாரெல்லாம் ட்ரெஸ்ஸு தயாரித்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. அதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி யாரெல்லாம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி தயாரித்து சேல்ஸ் பண்ண, அது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், இல்லை சுவிட்சாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் டேப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய ஏசியாக இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் ஜாயின்ட் ஆகிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பொருளை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் இன் காமன் parlance certain services லைக் பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சர்வீசஸ்க்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரீஸில் 2 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த இண்டஸ்ட்ரீஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 broad categories. 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த சார்ட்டை மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த சார்ட்டில் இருக்கிறத இனிமேல் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டு பாருங்கள். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத 2 பேசிக்கில் பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இன்னொன்று ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். அப்படின்னா என்னன்னா அந்த பிஸ்னஸ் ஆனவங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு டைப்பு அந்த கம்பெனியோட சைஸ் அளவை வச்சு முடிவு பண்ணுறாங்க. அந்த எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, ஓகே 10 லட்ச ரூபாய் கேபிட்டலாக ஸ்மால் சைஸ், 20 லட்ச ரூபா கேபிட்டலாக மீடியம் ஸ்மால், மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அகைன் அந்த பிஸ்னஸ் கேட்டகரி வச்சு பிரிக்கிறப்ப ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும்னா முதல் ஆல்ரெடி என்ன அர்த்தம், ப்ரைமரினாலே ஃபஸ்ட்டு, முதல், பேசிக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்டரி நெக்ஸ்ட் லெவல், டெரிட்டரி தேர்ட் லெவல் எப்படின்னா லாஸ்ட் லெவல். ஸோ அந்த ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப் பிரிக்கிறாங்க. அகைன் அந்த செகண்டரியில் 2 வகை பிரிக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அகைன் அந்த மேனுஃபேக்சரிங் ஒரு 4 டைப்பாக பிரிக்கிறப்ப அனாலிட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங், அசம்பிளின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியோட டைப்ஸ். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். இந்த சார்ட்டில் இருக்கிறத ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கீழே என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக. அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்படியே கீழே வந்தோம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப் சொன்னனோ அதெல்லாம் கீழே இருக்கும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப் சொன்னனோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், கீழே ஒவ்வொன்றா இருக்கும். On the basis of activities, first already சொன்ன என்ன பிரிச்சாங்க, பிரைமரி அண்டு செகண்டரி அண்டு டெர்டியரின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரித்தாங்க. பிரைமரி இண்டஸ்ட்ரி டாபிக், பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். Primary industry is concerned with the production of goods with the help of nature. இயற்கை மூலமாக, கீவேர்டு இயற்கை மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். எந்த ஒரு தொழிற்சாலையோ எந்த ஒரு ரசாயன கலவையோ இல்லாமல் எல்லா பொருட்களுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொருளுக்கு பேர் தான் பிரைமரி, அந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு பேர் தான் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, இயற்கை சார்ந்த இண்டஸ்ட்ரி. இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. which requires the very little human efforts, இதெல்லாம் என்னது, ரொம்ப கம்மியான மனித தேவைகள் தான் இருக்கும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள், இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வீட்டில் இருக்கவங்களே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆள் வச்சுலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு 100 பேரை வச்சு செய்டா, ஒரு 200 பேரை வச்சு செய்டா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ மினிமல்
ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த 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 எஃபர்ட்டுக்கு ஹியூமன் எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மினிமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ஃபோர்ஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், ஹார்டிகல்ச்சர் எக்ஸட்ரா. ஸோ அந்த பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரு. ஃபார்மிங்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது. ஃபார்மிங்னா அந்த ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி பண்ணை வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள். ஃபோர்ஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், மீன் வளர்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. தென் ஹார்டிகல்ச்சர் எக்ஸட்ரா. ஓகேங்களா? இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேர் ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. These industries are maybe further subdivided as follows. இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 டைப்பாக கீழே வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். These industries extract or draw out the products from the natural source. ஆல்ரெடி பிரைமரி இண்டஸ்ட்ரினா என்ன சொன்னேன், பொருட்களை இயற்கையிலிருந்து பெறுவது தான் பிரைமரி இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். ஆமாம் தானே? அப்போ அதில் ஒரு டைப்பாக இருக்கிற எக்ஸாக்டிவ் இண்டஸ்ட்ரி. இப்போ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ப்ராடக்ட் ஃப்ரம் தி நேச்சுரல் சோர்ஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை சம் பேசிக் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ எக்ஸாக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க சப்ளை சம் பேசிக் மெட்டீரியல்ஸ், கொஞ்சம் பேசிக் மெட்டீரியலை சப்ளை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஆர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பொருளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரல்லேருந்து கிடைச்ச பொருளை வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஜியாகிரபிக்கல், புவியியல் ரீதியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். Product of these industries are usually transformed into many other useful goods by manufacturing industries. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக இந்த பொருட்கள்லேருந்து இதை மூலப்பொருட்களாக யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க, மற்ற பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி பவுடர் இருக்குது. ஸோ அந்த காஃபி பவுடரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, காஃபி பவுடரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது. காஃபி சீட்ஸை வந்து நம்ம அந்த பிளான்ட்லேருந்து எடுப்போம். பிளான்ட்லேருந்து எடுத்த சீட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கிரைண்ட் பண்ணி தான் நம்ம காஃபி பவுடராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பொருட்களுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யும் கம்பெனிகளிலிருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. Important extractive industries include the farming, mining, oil, drilling, hunting and fishing operations. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதை இந்த ஃபார்மிங்கு, மைனிங்கு, ஆயில் ட்ரில்லிங், ஹண்டிங்கு அண்டு ஃபிஷிங் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. தென் genetic industries. These industries remain engaged in breeding plants and animals for the use in further reproductions. சிம்பிளாக சொல்கிறாங்க, these industries remains engaged in breedingனா என்ன அர்த்தம், வளர்க்குறது. breeding the plants, மரத்தை வளர்த்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றது, அதுலேருந்து இலையை பறித்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள விற்பனை பண்ணிக்க சொல்கிறது. ஒரு ஆடு இருக்குது, ஒரு ஆட்டை கஷ்டப்பட்டு, அதான் அனிமல்ஸ். ஒரு ஆளை வந்து வளர்த்து மற்றவங்க யூஸ்க்காக கொடுத்துறது. எதுக்காக, கம்பளி தயாரிக்கிறதுக்காக தோல் கொடுத்துறது, கறி எடுத்து மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி அதோட தோல் எதுக்கு யூஸ் ஆகுது, கம்பளி தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அதை தனியாக சேல்ஸ் பண்ணிடுறது. ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்னென்னு சொன்னால், ஆல்ரெடி பிளான்ட்ஸ், ப்ரீடிங் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தேர் யூஸ் இன் ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த ஃபர்தர் ரீப்ரொடக்ஷனுக்காக அந்த பிளான்ட்டையும் அந்த பொருளையும் அந்த விலங்குகளையும் வளர்த்து மற்றவங்களுக்கு கொடுத்துறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். தி சீட்ஸ், நர்சரி கம்பெனிஸ், பவுல்ட்ரி, டைரி, பிக்ரி, ஹர்ச்சரிஸ், நர்சரி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்பெனிஸ் கிடையாது, இதெல்லாம் அந்த பிளான்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பவுல்ட்ரினா அதில் இருக்குது, டைரினா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டுலேருந்து நம்ம வந்து பால் தயாரிப்போம். அந்த பால்லேருந்து என்ன வரும், தயிர் வரும், வெண்ணெய் வரும், நெய் வரும். ஸோ அதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம சேல்ஸ் பண்ணிவிடுவோம்.
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷரி ஆஸ்பரி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் concerned with the materials using the materials which is already been extracted at the primary stage. செகண்டரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரைமரி ஸ்டேஜில் உருவான ஒரு பொருளை எடுத்து வந்து நாம் அதை வேறு ஒரு பொருளாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ப்ரூ காஃபி தூளோட ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து டேரெக்டாக ப்ரூ காஃபி தூள் எதுலேருந்து கிடைக்கும், டேரெக்டாக காஃபி பவுடர் எதுலேருந்து கிடைக்கும், காஃபி சீட்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ அந்த காஃபி சீடு நான் கிடைக்கிறதுக்கு வேறு ஒருத்தரை நான் என்ன பண்ணணும், ஆள் பிடிக்கணும். வேறு ஒரு மலை பக்கமாக ஒரு காஃபி சீடு வச்சுருக்கவங்களோட ஒரு கனெக்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட அந்த காஃபி சீடை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ ப்ரைமரி குட் இதில் காஃபி சீடு தான் ப்ரைமரி குட்ஸ். அந்த காஃபி சீடை வாங்கிட்டு வந்து நான் என்னோடய ஃபேக்ட்ரியில் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். ரீப்ரொடியூஸ்னால் என்ன அர்த்தம், அந்த காஃபி சீட்லேருந்து நான் காஃபி பவுடரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், காஃபி பவுடரை நான் தயாரிக்கிறேன். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி. அந்த இண்டஸ்ட்ரிக்கு பேர் செகண்டரி. இதில் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த காஃபி சீடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ப்ரைமரி. அந்த காஃபி சீட்லேருந்து பவுடர் தயாரிக்கிற நான் யார், செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் சச் அ மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் த குட்ஸ் ஃபார் ஃபைனல் கன்சப்ஷன் ஆஃப் ஃபார் அ ஃபர்தர் ப்ராசஸிங் பை தி அதர் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம டைரெக்டாக மக்களே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரூ காஃபி தூள் வாங்கி நான் காஃபி போட முடியும். ஆனால் டைரெக்டாக வந்து ஒரு காஃபி சீடை வாங்கி நான் வந்து என்ன பண்ண முடியாது, காஃபி பவுடர் போட முடியாது, காஃபி கப் போட முடியாது வீட்டுக்கு யூஸ்க்கு. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கி அதை வேறு ஒரு பொருளாக மாற்றி அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. அதை வேறு பொருளாக மாற்றலைன்னா மக்களால் யூஸ் பண்ணவே முடியாது டைரெக்டாக. புரியுதுங்களா. சொன்னேன் ஆட்டு தோல்லேருந்து கம்பளி வருதுன்னு சொன்னேன். அதுக்குன்னு நான் வந்து ஒரு ஆடு வளர்க்குறவனை பார்த்து அந்த ஆடை வாங்கி வெட்டிட்டு அந்த கறியெல்லாம் நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தோல் எடுத்து நான் அப்படியே போத்திக்க முடியுமா, முடியாது. அதை நான் என்னவா மாற்றணும், கம்பளியாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் தான் இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் ஆஃப் அயர்ன் ஓர் இஸ் த பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். But manufacturing of steel by the way further processing of raw is a secondary industry. Secondary industries are maybe further classified into following types. So again in the industry in the secondary industry different types of பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லியிருக்காங்க பாருங்க. These industries are ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா செகண்டரி இண்டஸ்ட்ரியை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் தான் இங்கே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லணும் போனால் உங்களுக்கு அந்த சார்ட்டுக்கு போகிற ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரி அகைன் 2 டைப்பாக பிரிக்கிறாங்களா. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் 2 டைப்பாக பிரிக்கிறாங்களா. இப்போ நம்ம செகண்டரி இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம். செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆல்ரெடி பிரைமரி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை யூஸ் பண்ணுவாங்க. காட்டனை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் காட்டன் இண்டஸ்ட்ரியிட்ட தான் நம்ம அதை காட்டனை வாங்கி அதை நம்ம த்ரெட்டாக நூலாக கன்வெர்ட் பண்ணுறோம். பண்ணி அதை தான் சட்டையாக நம்ம மாற்றுறோம். சட்டையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாத பொருட்களை பிரைமரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கி செகண்டரி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அதை பக்காவாக கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் செகண்டரி இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்
அதை வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக சேஞ்ச் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்கேஜ்டு இன் ப்ரொடியூசிங் குட்ஸ் through processing of raw materials and thus creating from the utilities. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியலை goods through producing the goods through processing of raw materials and thus creating from the utilities. அந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ப்ரொடியூசிங் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எதுலேருந்து சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ரா மெட்டீரியல்லேருந்து, தேவையான பொருட்கள்லேருந்து அந்த பொருளை உருவாக்குறாங்க. தே பிரிங் அவுட் diverse finished products which we consume or use through the conversion of raw materials or partly finished materials in their manufacturing and operations. ஸோ அந்த பொருட்களில் இருந்து அந்த பொருளை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ். அந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மே ஃபர்தர் டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், which analyzes and separate different elements from the same materials in case of oil refinery. அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா விச் அனாலிட்டிஸ் அண்டு செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த சேம் மெட்டீரியல். ஒரே மெட்டீரியல்லேருந்து பல வகை பொருட்களை தயாரிக்கிறது. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆயில் ரிஃபைன்லாம் பண்ணுவாங்க. ஆயில் ரிஃபைன் பண்ணுறப்ப அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் எப்படி கிடைக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு வந்து பெட்ரோல் வந்து அந்த பெட்ரோல் கிணறுலேருந்து நமக்கு பெட்ரோல் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மூலப்பொருள், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே மூலப்பொருள் பல பொருட்கள் அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. பால் அப்படிங்கிறது ஒரு மூலப்பொருள். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? தயிரை தயாரிக்கிறாங்க. தயிர்லேருந்து வெண்ணெயை தயாரிக்கிறாங்க. வெண்ணெயிலேருந்து நெய் தயாரிக்கிறாங்க. நெய்யிலேருந்து பால்கோவா தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பால் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளை வச்சு பல வகையான பொருளை தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. சேம் மெட்டீரியல், அதான் கீவேர்டு. ஒரே மெட்டீரியல்லேருந்து பல வகையான பொருட்களை தயாரித்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். Synthetic industries, which combines the various ingredients into the new product. In case of cement, which combines the various ingredients into a new product. சிமெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரே ஒரு பொருள் கிடையாது. சிமெண்ட் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் பிரகாரம் சொல்லணும்னா இந்த ஒரு சில பொருளை போடுவாங்க, அப்புறம் ஒரு கலக்குவாங்க, அப்புறம் இன்னொரு சில பொருள் போடுவாங்க, கலக்குவாங்க, அது ஒரு சிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பல மூலப்பொருட்கள்லேருந்து ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். பல மூலப்பொருட்கள்லேருந்து பல ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா அதுக்கு பேர் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு மூலப்பொருள்லேருந்து பல பொருட்களை தயாரித்தாங்கன்னா அதுக்கு பேர் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த்து டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், which involves successive stage of manufacturing finished products in case of sugar and paper. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜ் மேனுஃபேக்சரிங்கோட அந்த பொருளை வந்து ஃபினிஷ்டாக பண்ணுறப்ப அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரும்புலேருந்து என்ன பண்ணுறாங்க? கரும்பை புழிஞ்சு சாரை எடுத்து சர்க்கரையாக மாற்றிடுறாங்க. அது சக்கை வேஸ்ட்டாக போகாமல் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பேப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் தயாரிக்கிறதுக்கு கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிப்பாங்க. ஸோ பேப்பர் தயாரிக்கிற இதுதான். அதை ஒரு பொருளை வந்து சக்ஸஸாக எடுத்து முடித்த பிறகு அது வேஸ்ட்டாக போகிற பொருளை இன்னொரு யூஸ்ஃபுல் திங்ஸாக மாற்றுறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். த நெக்ஸ்ட்டு அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. அசம்பிள்னா என்ன அர்த்தம்? அது பேரில் அசம்பிள் பண்ணுறது. பல பொருட்களை பல இடத்துலேருந்து வர வச்சு அதை ஒரு முடிவுற்ற பொருளாக மாற்றி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், டெலிவிஷன், கார். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது? CPU ஹைதராபாத்லேருந்து வரும், மானிட்டர் சென்னையிலேருந்து வரும், மவுஸு
பெங்களூர்லேருந்து வரும். இந்த மாதிரி பல பொருட்களை ஒன்றாக சேர்த்து அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணிவிடுவாங்க, வேறு ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. டிஃப்ரெண்ட் காம்போனண்ட் பார்ட் மேக் ஏ நியூ ப்ராடக்ட். நிறையா ப்ராடக்ட்லாம் சேர்ந்து ஒரு நியூ ப்ராடக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் அசம்பிள் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் எதோட டைப் இது, செகண்டரி இண்டஸ்ட்ரீஸோட இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். These industries are involved in the construction of building, dams, bridges, roads as well as tunnels and canals. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பில்டிங்கு, டேமு, பிரிட்ஜஸ், ரோட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஏன் அது செகண்டரி இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க? இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னா அதில் கம்பி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தயாரிக்க மாட்டாங்க. சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்க தயாரித்ததாக இருக்காது. கல் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்க தயாரித்ததாக இருக்காது. அதான் மற்றவங்க தயாரித்து வாங்கின பொருளை இவங்க அதை வச்சு ஒரு முடிவுற்ற பொருளாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு பேர் என்னது, செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸும் செகண்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது டெரிட்டரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம கிளாஸில் நம்ம பார்க்கலாம். டெரிட்டரி இண்டஸ்ட்ரிலேருந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் சாப்டர் நம்பர் 3 பார்த்துட்ருக்கோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பொருட்களை தயாரிக்கக்கூடிய இடம், தொழிற்சாலைகள்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அகைன் 3 டைப்ஸாக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த 2 டைப்ஸ்லேருந்து ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. தென் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜென்ரிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. தென் செகண்டரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்டு ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பிரிக்கிறாங்க, அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கிறாங்க நான் சொல்லிட்டேன். தென் அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. பேசிக்காக எதை பேஸ் பண்ணி இந்த பில்டிங்கு, டேமு, பிரிட்ஜஸ், ரோட்ஸ் இதெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்த வரைக்கும் இதுதான். சரிங்களா? அசைன்மெண்ட்டு இன்றைக்கி என்ன அசைன்மெண்ட் கொடுக்கலாம்? ஓகே, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே உங்கள் நேம் எழுதிட்டு 11th ஆர்ட்ஸ்ன்னு கிளாஸ் போட்டுருங்க. கிளாஸ் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒரு 5 ப்ராடக்டோட ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு செகண்டரி இண்டஸ்ட்ரி என்ன. அதாவது நாம் ஒரு பொருளை யூஸ் பண்ணுவோம், அந்த பொருளோட மூலப்பொருள் என்ன இண்டஸ்ட்ரின்னு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூ காஃபி தூள் எடுத்துக்கோங்களேன். ப்ரூ காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டு அதோட பேசிக் என்ன, காஃபி சீட்ஸா. ஸோ அந்த மாதிரி அதோட பேசிக்னு போட்டுக்கோங்க. ப்ரைமரி ஒரு ஃபஸ்ட் ஒன்று 3 காலம் போட்டுக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன், 3 காலம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் குட்ஸ், பேசிக் ப்ராடக்ட்னு எழுதிக்கோங்க. அதோட ப்ரைமரி இண்டஸ்ட்ரி என்ன, அதோட செகண்டரி இண்டஸ்ட்ரி என்ன. அப்புறம் என்ன எழுதுவேன், ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராடக்ட்டில் ப்ரூ காஃபி பவுடர்னு எழுதுவேன். அதோட ப்ரைமரி என்ன, காஃபி சீட்ஸு. செகண்டரி என்ன, காஃபி பவுடராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபேக்ட்ரி நேமு. ஸோ அந்த மாதிரி எழுதி ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் எனக்கு எழுதி எனக்கு இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு ஈவினிங்குள்ளே அனுப்புங்க. சரியா? ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெரிட்டரி இருக்குது. அந்த டெரிட்டரி பார்க்குறப்ப நமக்கு இன்னும் அதில் ஒரு 4-5 டைப் இருக்குது. அப்புறம் அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு காமர்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன காமர்ஸ்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் பாருங்க, இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் சொல்லி 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்களா, அந்த காமர்ஸ் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ அண்டு பாய்.